ஏக்கா, லட்சுமி அக்கா. அடடே உள்ள வா சின்ன பொண்ணு. ஏக்கா சாப்பிடுறீங்களா? நான் வேணா போயிட்டு அப்புறமே வரேன். இருக்கட்டும் சின்ன பொண்ணு, உட்காரு நீ. நீயும் ஒரு வாய் சாப்பிடு சின்ன பொண்ணு. இல்லக்கா இருக்கட்டும், இப்பதான் சாப்பிட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு விஷயம்? அது வந்துக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா, உங்க வீட்டுக்கார எங்க? அந்த ஆள் எங்க இருப்பான்? குடிச்சுக்கிட்டு எங்கேயா உளுந்து கிடப்பான். அக்கா, அவரை பத்தி தான் ஒன்று சொல்ல வந்தேன். அப்படியா? ஆமாக்கா, அதுதான்க்கா எப்படி சொல்றதுன்னே தெரியல. நேத்து கடைவீதி பக்கமா போயிருந்தேன். உங்க புருஷனை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேங்க்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, என் புருஷன் குடிகாரன் தான். ஆனா பொண்ணுங்க சவகாசம்லாம் அவன் வச்சுக்க மாட்டாரு. சும்மா என் புருஷனை பத்தி இல்லாத பழத சொல்லறதுக்கு வந்துடாதீங்க. ஏக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன். என் புருஷனை பத்தி நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். சரிக்கா, நான் சொல்றத சொல்லிட்டேன். நான் வரேன். போ வந்துட்டா என் புருஷனை பத்தி குறை சொல்றதுக்கு. ஏண்டி சாந்தி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. யோ, நேற்று கடை வீதிக்கு எவ கூடயா போனேன்? நேற்று நம்ம கடை வீதிக்கு போனது இவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை சின்ன பொண்ணு பார்த்தாலே அவ சொல்லியிருப்பாளோ? நான் எந்த கடை வீதிக்கு போறேன், அதுவும் ஒன்றை விட்டுவிட்டு, அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட போறேன்னு சொல்றியே. மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிவிட்டேன். மற்றவங்க பேச்செல்லாம் நான் ஒன்றும் கேட்கல, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீ வேற ஒரு பொண்ணு கூட நேற்று போயிருக்கிறேன்னு. எப்படி சொல்ற? நீ சாந்தின்னு கூப்பிடும் போது தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சு. எவன் அந்த சாந்தி?